பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி. கடந்த ஆண்டின் பாரங்கள், வருத்தங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நெருப்பில் எரிகிற நாள். வீட்டை சுத்தம் செய்வதோடு மனதையும் கவலைகள் இல்லாமல் சுத்தம் செய்யும் நாள் அது. அன்று தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் குளிருடன் புகையும் கலந்து இருக்கும். தஞ்சாவூர் அருகே ஒரு சிறிய கிராமம். ராமசாமி என்று ஒரு விவசாயி இருந்தார். ஒரு காலத்தில் அவரது வயல்கள் பச்சையாக இருந்தன. ஆனால் மழை பொழிவில்லாததால் அவை காய்ந்து போயின. ராமசாமிக்கும் முதுமையின் காரணமாக உடலின் பலன் இல்லாமல் போயிற்று. போகி அன்று காலையில் அவர் தன்னுடைய வீட்டின் முன்பு இருந்தார். பழைய கலப்பையை வருடி கொண்டிருந்தார். அது அவரது தகப்பனார் பயன்படுத்தியது. இப்பொழுது கீறல் விழுந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. ராமசாமியின் மகன் முருகன் பக்கத்து டவுனில் தினக்கூலியாக வேலை செய்கிறான். போகி அன்று அவனும் வந்து விட்டான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் போகி நெருப்பு கொளுத்த ஆயத்தமானார்கள். முருகன் தன் தந்தை ராமசாமி வைத்திருந்த அந்த பழைய கலப்பையை எடுத்தான். அப்பா மெதுவாக கூப்பிட்டான். ராமசாமி ஏறு எடுத்து தன் மகனை பார்த்தார். இந்த கலப்பை நமக்கு அதிகமாக உழைத்து விட்டது. நம் குடும்பத்திற்கே சோறு போட்டது. இன்றைக்கு அதற்கு நன்றி சொல்லி ஓய்வு கொடுப்போம் என்றான். நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ராமசாமி நடுங்கும் கைகளுடன் கலப்பையை தீயில் போட்டார். காய்ந்த மரமான கலப்பையை போட்டதும் நெருப்பு குளிர்ந்துவிட்டு எரிந்தது. ராமசாமியின் கண்களில் நீர் நிறைந்தது. கலப்பை போனதினால் அல்ல, அதற்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்ற ஆதங்கத்தினால். அன்று மாலை முருகன் தன் தந்தைக்கு ஒரு நற்செய்தியை சொன்னான். கிராமத்துக்காரரிடம் பணம் கேட்டு ஒரு நிலத்தை ஒத்திக்கு எடுத்திருப்பதாக சொன்னான். விவசாயத்திற்காக பழைய மிஷின் ஒன்றையும் வாங்கி இருப்பதாக கூறினான். நீங்கள் எப்பொழுதும் விவசாயத்தின் பெருமையை சொல்லி என்னை வளர்த்தீர்கள். நான் இனி விவசாயம் செய்ய போகிறேன் என்றான். போகி அதைத்தான் கூறுகிறது. முடிவு என்பது ஒன்றன் முடிவு, ஆனால் இன்னொன்றின் தொடக்கமும். கலப்பை பழையதாகி முடிந்து போகலாம், ஆனால் உழவு, விவசாயம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ராமசாமி அன்று நிம்மதியாக உறங்கினார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.